கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, அன்பின் ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தினாலே உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்துகிறேன். எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளே, இன்று ஒரு அற்புதமான காரியம். ஐயா, இந்த வல்லமையான நடுஇரவு ஜெபம் ஏன் என்று உங்கள் வாழ்க்கையிலே ஏன் இப்படி வந்தது, ஏன் இப்படி நடந்தது, ஐயா என் வாழ்க்கையில் மாத்திரம் ஏன் நான் நினைத்து பார்த்திராத காரியங்கள் நடந்தது என்று நீங்கள் ஏன் என்று தெரியாத வகையிலே உங்கள் வாழ்க்கையிலே வருகிற பல்வேறு பிரச்சனைகள், குழப்பங்கள், ஆபத்துகள் அல்லது இனம் கண்டு ஒரு கொள்ள முடியாத வியாதிகளும் வருத்தங்களும் வலிகளும் போன்ற பொல்லாத பிசாசின் 5 கிரியைகளை குறித்து தியானித்து இன்று அவைகளை சங்கரிக்கும்படியான உங்களுக்கு ஏனென்றே தெரியாத மகா கொடிதான மகா மோசமான ஆபத்தான பிசாசின் 5 கிரியைகளை சங்கரிக்கும் வல்லமையான இந்த ஜெபத்தை குறித்து தியானித்து ஜெபிக்க போகிறோம். என் அன்பு சகோதர சகோதரிகளே, நன்றாக கருத்திலே கொள்ளுங்கள். உங்கள் வாழ்க்கையிலே அநேக காரியங்கள், ஐயா கிறிஸ்துவுக்குள்ளே வாழுகிற ஸ்பிரிச்சுவல் லைஃப்ல நல்ல ஆவிக்குரிய வாழ்க்கை வாழுகிற பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே ஏன் என்று தெரியாத காரியங்கள், அநேக சிக்கல்களும் சிரமங்களும் உபத்திரவங்களும் சோதனைகளும் ஆபத்துகளும் வந்து ஜனங்களை சூழ்ந்து கொள்ளுகிறது இயற்கையாகிவிட்டது. நன்றாக கவனியுங்கள். இதற்காகவே நடு இரவிலே எழுந்து ஜெபிக்க பழகிக் கொள்ளுங்கள். அதிகாலையில் எழுந்து ஜெபிக்க பழகிக் கொள்ளுங்கள். என் அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த பொல்லாத பிசாசின் கூட்டமும் இந்த இரவு வேளைகளிலே நடு ஜாமங்களிலே இறங்கி தங்களுடைய அழிச்சாட்டியங்களை செய்து வருகிறார்கள். ஜனங்களை சங்கரிக்கவும் அழிக்கவும் கெடுக்கவும் வீடுகளிலே மரண ஓலங்களை நடு இரவுகளிலே கொண்டு வரும்படியாய், தேவ ஜனங்களும் நடு ராத்திரிகளிலே அலறி சாகும்படியாய் பல்வேறு உபத்திரவங்களும் துன்பங்களும் வேதனைகளும் தூங்க விடாதபடி பல்வேறு கெட்ட கனவுகளும் கெட்ட செயல்களும் நடக்கிற மகா கொடிதான நேரம் நடு இரவு என்பதை மறந்து விடாதிருங்கள். என் அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த நடு இரவில் தான் பொல்லாத விலங்குகள், பொல்லாத மிருகங்கள் நடமாடிக் கொண்டிருக்கும். சத்வீகமான மிருகங்கள் எல்லாம் மனிதர்கள் அமைதியாய் தூங்கிக் கொண்டிருப்பது போல அவைகளும் தூங்கிக் கொண்டிருக்கலாம். ஆனால் இந்த சர்ப்பங்களும் பொல்லாத விஷ சந்துக்களும் தேள்களும் சர்ப்பங்களும் திருட்டுத்தனமான நரிக்கூட்டங்களும் நடு இரவுகளிலே நடமாடிக் கொண்டிருக்கின்றன. அதை போன்ற மனிதர்களும் திருடுகிறவர்களும் கொள்ளுகிறவர்களும் தீமையான ஆலோசனைகளை செய்கிறவர்களும் நடு ஜாமங்களிலே எழுந்து ஆலோசனை செய்கிறார்கள், தங்கள் கிரியைகளை செய்கிறார்கள். ஐயா, ஜனங்களுக்கு விரோதமாக மந்திரம், பில்லிசூனியம், மாந்திரீகங்களை செய்கிறவர்கள் நடு இரவிலே எழுந்து யாகங்களை செய்கிறார்கள். பல்வேறு தீமையான யோசனைகளை தேவ பிள்ளைகளுக்கும் ஜனங்களுக்கும் விரோதமாய் செய்கிறார்கள். யோவான் 10:10 சொல்லப்பட்டபடி இந்த பொல்லாத சத்ருவாகிய பிசாசு கொல்லவும் அழிக்கவும் திருடவும் வருகிறான். ஜனங்களை கொல்லவும் அழிக்கவும் திருடவும் வருகிறவன் அதற்கு ஏற்ற சமயங்களிலே இரவிலே நடமாடும் பயங்கரங்கள், பகலிலே உண்டாகும் கொள்ளை நோய்கள், இரவிலே பயங்கரமான நிகழ்ச்சிகளை நிகழ்த்தும்படியாக பொல்லாத பிசாசு இரவிலே நடமாடுகிறான் என்பதை அறிந்து கொள்ளுங்கள். என் அன்பு தேவ பிள்ளைகளே, அதனால் கர்த்தர் பாருங்க, மார்க்கு 1:35 வாசித்தீர்களே, ஆனால் அநேக முறை கர்த்தர் பாருங்கள் அதிகாலையிலே எழுந்து தேவ சமூகத்திலே தன் பிதாவுடைய சமூகத்திலே நின்று ஜெபித்தார் என்று வேதத்திலே பார்க்கிறோம். அன்பு தேவ பிள்ளைகளே, நம்முடைய போராயுதங்கள் எல்லாம் நன்றாக கவனியுங்கள். பிசாசின் தந்திரங்களோடும் அவன் நமக்கு விரோதமாக கட்டி வைத்திருக்கிற அரண்களோடும் அவன் நமக்கு விரோதமாக செய்து வைத்திருக்கிற எல்லா சதி சூனியங்களுக்கும் விரோதமான மாம்சத்திற்குரிய யுத்தம் அல்ல, இது ஆவிக்குரிய யுத்தம். எபேசியர் 6:12 சொல்லப்பட்டிருக்கிறபடி நிச்சயமாய் இந்த யுத்தம் பிசாசின் கூட்டத்தோடும் என்பதை மறந்து விடாதிருங்கள். ஐயா, உங்க ஜெபம் ஒரு பயங்கரமான யுத்தத்தை நடத்தும். பிசாசின்
கிரியைகளை அழிப்பதற்காகவும் நீங்கள் ஜெபிக்க முடியும். நீங்கள் ஜெபத்திலே போராடி ஜெபிக்க முடியும். அருமையான தேவ பிள்ளைகளே, கர்த்தரும் கர்த்தருடைய பிள்ளைகளுமாய் அவர்கள் போராடி ஜெபித்தார்கள். மகா பெரிய வெற்றிகளை பெற்றுக் கொண்டார்கள். தேசங்களின் தலையெழுத்தை மாற்றினார்கள். சட்டங்களை திருத்தினார்கள். சாக கொடுத்தவர்களை உயிரோடு மீட்டுக் கொண்டார்கள். ஐயா, சூழ்நிலைகள் எல்லாம் மாறுவதற்காய் அவர்கள் நடுஜாமங்களிலே ஜெபித்தார்கள். பேதுரு சிறைச்சாலையிலே இருந்த பொழுது அவனுடைய சபையார், அந்த திருச்சபையார் எல்லாம் இரவிலே ராம் முழுவதும் ஜெபித்தார்கள். அவர்கள் மன்றாடி ஜெபித்ததன் மூலமாய் இரவிலே பேதுரு தங்கி இருந்த, அடைக்கப்பட்டிருந்த மகா கொடிதான் அந்த சிறைக்குள்ளே தேவதூதன் வந்து நின்றான். சபையார் ஊக்கத்தோடு அவனுக்காக ஜெபித்ததை நாம் பார்க்க முடியும். என் அன்பு சகோதர சகோதரிகளே, அப்போஸ்தலர் 16, 25, 26 நீங்கள் பார்த்தீர்களானால் நிச்சயமாக ஒரு அற்புதமான காரியத்தை பார்க்க முடியும். பவுலும் சீலாவும் நடு ஜாமங்களிலே ஜெபித்து, இரவிலே அவர்கள் ஜெபித்து அவர்கள் ஆராதித்துக் கொண்டிருந்தார்கள். சிறைச்சாலையிலே பாருங்கள், நடு ஜாமத்திலே அங்கே ஒரு பெரிய நிலநடுக்கம் உண்டாயிற்று. அந்த சிறைச்சாலைகளின் அஸ்திபாரங்கள் குலுங்கினது. அருமையான தேவ பிள்ளைகளே, காரியம் என்ன? நடுஜாமம் வல்லமையானது. ஐயா, மகா கொடுமையானது. உலகமெல்லாம் தூங்கிக் கொண்டிருக்கிற வேளையிலே நீங்கள் தேவ சமூகத்திலே வந்து தியாகத்தோடு நின்று உங்கள் தியாக பலியை ஊக்கத்தோடும் கருத்தோடும் விசுவாசத்தோடும் தேவ சமூகத்திலே நின்று நீங்கள் பதிலை பெற்றுக் கொள்ளுவோம் என்ற நம்பிக்கையிலே நிற்கிறீர்களே, தேவன் வானம் உங்களுக்காக திறக்கும். ஐயா, தேவனுடைய கரம் உங்களுக்காக அசையும். தேவனே உங்களுக்காக இறங்கி வருவார். அவர் உங்கள் மீது மனதுருகுவார். உங்களுக்கு விரோதமாக யுத்தம் செய்யவும், உங்களுக்காக வழக்காடவும், யுத்தம் செய்யவும் தேவனுடைய கரம் அசைக்கப்படும். Mighty God, மத்தேயு 25:6 இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது. பாருங்கள், இந்த சகோதரிகள் எல்லாம் 10 சகோதரிகளும் மனவாட்டிகளும் மனவாளன் வருவார் என்று அவர்கள் கடந்து சென்றவர்கள் நடு ஜாமத்திலே தூங்கிவிட்டார்கள். மனவாளனோ நடு ஜாமத்திலே, நடு ராத்திரியிலே இதோ மனவாளன் வந்துவிட்டார் என்கிற சத்தத்தை கேட்டார்கள். அருமையான தேவ பிள்ளைகளே, நடு இரவு தேவ சமூகத்தை அசைக்கிற, தேவ சமூகம் உங்களுக்காக திறக்கப்படுகிற, வானத்தின் பலகணிகள் திறக்கப்படுகிற ஒரு வல்லமையான நேரம் என்பதை மறந்து விடாதிருங்கள். நீங்கள் தியாகத்தோடு உலகமெல்லாம் தூங்கிக் கொண்டிருக்கும் பொழுது, இரண்டு சகோதர சகோதரிகளே, உன்னை துன்பப்படுத்தினவர்கள் எல்லாம் தூங்கிக் கொண்டிருந்தார்கள். ஐயா, அந்த குடும்பத்திலே உன்னை உபத்திரவப்படுத்தினவர்கள் எல்லாம் தூங்கி நிம்மதியாய் தூங்கிக் கொண்டிருந்தார்கள். உன்னை கொடுமைப்படுத்தின கணவன் தூங்கிக் கொண்டிருந்தான். உன்னை துன்பப்படுத்தின உன் எதிரிகள் எல்லாம் தூங்கிக் கொண்டிருந்தார்கள். உள்ளும் புறமும் உனக்கு இருந்த வேதனைகள் எல்லாம் ஒரு புறம் இருக்க, எல்லோரும் நிம்மதியாய் தூங்கிக் கொண்டிருக்கும் பொழுது நீ நடு ஜாமங்களிலே எழுந்து, என் தெய்வமே, எனக்காகவும் என் பிள்ளைகளுக்காகவும் நீர் இறங்கும்படியாய், வழக்காடும்படியாய், யுத்தம் செய்யும்படியாய் உம்முடைய சமூகத்திலே வந்திருக்கிறேன் சுவாமி. இது நடு சாமத்திலே, நடு ராத்திரியிலே நான் வந்திருப்பதின் நோக்கம் உம்மை தனியாய் சந்திப்பதற்காக. ஐயா, ஜெபம் பண்ணும் போது நீ உள்ளறையை பூட்டிக் கொண்டு ரகசியமாய் அந்தரங்கத்தில் பார்க்கிற பிதாவோடு நீ வேண்டிக் கொள்ளுகிற எல்லாவற்றையும் அவர் உனக்கு வெளியரங்கமாய் பதில் கொடுப்பார் என்று சொல்லப்பட்டபடியே இந்த நடு சாமத்திலே என் தெய்வமே உம்முடைய சமூகத்திலே வந்திருக்கிறேன் என்று நீங்க சொல்லும் பொழுது, அங்கே ஒரு வைப்ரேஷன் உண்டாகும், அங்கே ஒரு அசைவு உண்டாகும். இரக்கமும் மன ஒடுக்கமும் உள்ள சகல ஆறுதலின் தேவன் இதை பொறுத்து கொண்டு இராதபடி உங்களுக்காக, உங்கள் பிள்ளைகளுக்காக, உங்கள் காரியங்களுக்காக, உங்களுக்காகவும் உங்கள் பிள்ளைகளுக்காகவும் வழக்காடும்படியாய், யுத்தம் செய்யும்படியாய் அவர் நடு ஜாமத்திலே கடந்து வருவார். உண்மையான தேவ பிள்ளைகளை நன்றாக கவனித்துக் கொள்ளுங்கள். இந்த யோசேப்பு ஒன்றும் சிறைச்சாலையிலே அந்த இரவிலே தூங்கிக் கொண்டிருந்திருக்க மாட்டான். அருமையான தேவ பிள்ளைகளே, அந்த அருமையான இளைஞன், ஐயா, நான் என்னுடைய தகப்பன், நீர் தந்த தகப்பன் எத்தனை அற்புதமான தகப்பன் எனக்கு. என் தகப்பன் வீட்டிலே சந்தோஷமும் சமாதானமாய் இருந்தேனே, போத்திபார் வீட்டிலே சந்தோஷமும் சமாதானமாய் இருந்தேனே. ஐயா, என் நாட்டிலே நான் சமாதானமாய் இருந்த எனக்கு ஏன் இத்தனை பிரச்சனைகள்? எனக்கு ஏன் இத்தனை பிரச்சனைகள்? என் தெய்வமே, எனக்காக வழக்காடும்படியாய் எங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தாவே, நீர் ஒருவரே தேவன் என்று நாங்கள் அறிந்திருக்கிறோமே. ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் யாக்கோபின் தேவனுமாகிய எங்கள் பிதாக்களின் தேவன் எனக்காய் இறங்கும்படியாய், எனக்காய் யுத்தம் செய்யும்படியாய் என்று அந்த இளைஞன் ஜபித்திருப்பான். அருமையான தேவ பிள்ளைகளே, அவருடைய கரல் பரலோக தேவனுடைய செவிகளிலே ஏறி
தாவீது சொன்னது போல என்னுடைய ஜெபங்கள், என்னுடைய வேண்டுதல்கள், என்னுடைய கண்ணீரின் கதறல்கள் கர்த்தருடைய செவியிலே ஏறிற்று என்று சொன்னாரே, அப்படியா ஏறி இருக்கும். அங்கே அமைதியாய் நல்ல ஒருவேளை மதுபானம் அறிந்துவிட்டு குடித்துவிட்டு குல்லாசம் அல்லாலம் எல்லாம் ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டத்தோடு அந்த பார்வன் தூங்கிக் கொண்டும் இருப்பான். என் தேவனுடைய தூதர்கள் அங்கே புறப்பட்டு சென்றிருப்பார்கள். என் தேவனுடைய தூதர்கள் புறப்பட்டு சென்று அங்கே தூக்கத்தில் கிடந்த அந்த பார்வோனை தூக்கத்திலே கலங்கடித்திருப்பார்கள். யோசிப்புக்காக சிறைச்சாலையிலே இருந்த ஒரு அற்புதமான இளைஞன், தேவனை வைராக்கியத்தோடு தேடின இளைஞனை ராஜ மேன்மை அடைய செய்வதற்காக இவர்கள் கடந்து சென்றிருப்பார்கள். காரியம் எல்லாம் மாறுதலாய் முடிந்தது. என் அன்பு சகோதர சகோதரிகளை நன்றாக கருத்திலே கொள்ளுங்கள். ஐயா, இந்த நடு இரவு ஜெபம் உங்கள் வாழ்க்கையில் சரித்திரங்களை மாற்றும். பாருங்க, நம்பர் 1, ஏன் என்று தெரியாத வியாதிகள். 2, ஏன் என்று தெரியாத குடும்ப பிரச்சனைகள், குடும்பத்திலே வருகிற ஆபத்துகள், உபத்திரவங்கள், உள்ளும் புறமும் வருகிற ஏன் என்று தெரியாத, ஏன் இவர்கள் இப்படி பேசுகிறார்கள், ஏன் இவர்கள் எல்லாம் இப்படி விரோதிக்கிறார்கள், ஐயா ஏன் இந்த வியாதிகள் வந்தது, ஐயா நாங்கள் நல்லாத்தானே இருந்தோம், ஒழுங்காத்தானே இருந்தோம், ஆரோக்கியமா இருந்தோமே, திடீரென ஏன் இந்த மருத்துவர்களும் கண்டுபிடிக்க முடியாத வியாதிகள் வந்தது. மூன்றாவது காரியம் விபத்துக்களும் மரணங்களும். சில விபத்துகள்ல சாலைகளிலே அல்லது எங்கும் பயணம் செய்யும் பொழுது ஏன் இந்த விபத்து நடந்தது என்பதை ஆச்சரியமாய் நினைக்கத்தக்கதாய், இந்த விபத்து நடப்பதற்கு சாத்தியமே இல்லை என்று நினைக்கும் அளவிலே பயங்கரமான எதிர்பாராத விபத்துகள். ஐயா, அற்புதமாய் தூங்கிய மனிதன், அற்புதமான ஆரோக்கியத்தோடு இருந்தவன் இந்த இரவிலே எப்படி மரித்து போனான்? எப்படி இந்த இரவிலே தூங்கிய மனிதன் அதிகாலையிலே எழும்ப முடியாமல் போனான் என்பது போன்ற ஆச்சரியமான காரியங்கள். திடீரென நம்பர் 4, திடீரென உங்களுக்கு வருகிற நஷ்டங்களும், எதிர்பாராத தோல்விகளும், எதிர்பாராத டேமேஜ்கள், உடைவுகள், ஆக்சிடென்ட்கள், இது போன்ற காரியங்கள். அருமையான தேவ பிள்ளைகளே, பாருங்கள், திடீரென பிள்ளைகள். கடைசியாக 5வது நம்பர் என்னன்னு கேட்டீங்கன்னா, பிள்ளைகள், குடும்ப உறுப்பினர்கள், கணவன் மனைவிக்குள்ளே நல்ல நிம்மதியாய் வாழ்ந்து கொண்டிருந்தவர்கள் திடீரென ஒருவருக்கொருவர் கருத்து முறிவுகள், விசுவாச முறிவுகள், குடும்ப பிரிவினைகள். ஆனா என் மனைவி ரொம்ப அன்பாய், என் கணவன் ரொம்ப அற்புதமான மனிதன், ஏன் இப்படி சர்ப்பத்தை போல் பாம்பை போல் சீறுகிறார் என்னை பார்த்தாலே, அல்லது என் மனைவி எவ்வளவு நல்ல ஒரு அற்புதமான குணசாலியான ஸ்திரியை போல் இருந்தவள் திடீரென இப்பொழுது அவள் ஒரு மிருகத்தை போல் என்னை பார்க்கிற விதமே மாறிவிட்டது. ஏன் என்று தெரியவில்லை. நன்றாய் வளர்ந்து வந்த பிள்ளைகள் எல்லாம் எப்படி இப்படி ஒரே ராத்திரியிலே மாறி போன்றார்கள் என்பதை கண்டுபிடிக்கவே முடியவில்லை என்று நினைக்கிறீர்களா? அன்பு தேவ பிள்ளைகளை கொல்லவும் அழிக்கவும் திருடவும் வருகிற பொல்லாத பிசாசுதான் இதற்கு பின்னே இருப்பான் என்பதிலே எந்த மாற்றமும் இல்லை. நிச்சயமாய் உங்கள் வாழ்க்கையிலே இது போன்ற இனம் புரியாத 5 காரியங்களும் அநேகரை வேதனைப்படுத்திய காரியங்களை நீங்கள் இன்றும் என்றும் கேள்விப்பட்டிருக்கலாம், இப்பொழுதும் அநேகர் அனுபவித்துக் கொண்டிருக்கலாம். இந்த காரியங்களை எல்லாம் மாற்றுவதற்காக என் அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த வல்லமையான நடுஇரவு ஜெபம் ஏன் என்று தெரியாத பிசாசின் கிரியைகளை சங்கரித்து உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் விடுவிக்கும். நீங்களும் உங்கள் பிள்ளைகளும் ஆச்சரியமும் அதிசயமாய் வாழ்ந்து கொண்டிருப்பீர்கள். அதை யாரும் கெடுக்க முடியாது. இந்த இரவு ஜெபத்தை தவறாமல் செய்யுங்கள். நாளையும் நடக்கிற நடுஇரவு ஜெபத்தை தவறாமல் பங்கு கொள்ளுங்கள். இன்று அதிகாலையிலே ஆகஸ்ட் மாதத்திலே ஆரம்பமாக போகிற அற்புதமான ஆசீர்வாதங்கள் என்ற தலைப்பிலே இந்த வாக்குத்தத்த ஜெபத்தை கேட்க மறந்து விடாதிருங்கள். ஒரு அற்புதமான காரியம் சொல்லப்பட்டிருக்கிறது. அருமையான தேவ பிள்ளைகளை நாம் ஜெபிப்போம். ஓ மைட்டி காட், அன்பின் பரலோக பிதாவே, நன்றியோடு நோக்கி பார்க்கிறோம் சுவாமி. நல்ல தகப்பனே, நன்றியோடு நோக்கி பார்க்கிறோம். ஐயா, உம்முடைய பிள்ளைகளை இந்த இரவு ஜெப வேளையிலே வந்திருக்கிற என் அன்பு சகோதர சகோதரிகளோடு நீ பேசின நல்ல வார்த்தைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. ஐயா, நடு இரவுகளிலே, கிராமங்களிலே, இரவும் கொடுமையான வேளைகளிலே பிசாசின் கிரியைகளும் எப்படி இருக்கும் என்பதை தியானிப்பதற்கு நீர் கொடுத்த நல்ல ஸ்லாக்கியத்திற்காக நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. நன்றியோடு உம்மை நோக்கி பார்க்கிறோம். எங்கள் தேவனாகிய கர்த்தர் உம்முடைய பிள்ளைகளுக்காக இறங்கும்படியாய் ஜெபிக்கிறோம். எல்லோரும் எழும்பி நடு ஜாமங்களிலே ஜெபிக்கிற, ஐயா, இரவு வேளைகளிலே ஜெபிக்கிற அநேக ஜெபங்களை மணிக்கணக்கிலே ஜெபிக்கிற, குறைந்தது மணி நேரமா
முதலாவது ஜெபிக்கிற ஓ லார்ட், நல்ல பாக்கியத்தை ஜெபாவியில் விண்ணப்பத்தின் ஆவியில் கொடுப்பீராக. நன்றி செலுத்துகிறோம். இவர்கள் தோற்று போகாதபடி, வாழ்க்கையிலும் சொந்த ஜீவிதத்திலும் ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் எங்கும் தோற்று போகாதபடி உம்முடைய பிள்ளைகள் ஜெயம் கொள்ளுகிறவர்களாய் வாழும்படியாய் இரவின் நடு ஜாமங்களிலே எழும்பி ஜெபிக்கிற பாக்கியத்தை கிருபையை கொடுப்பீராக. உங்கள் சமூகத்தில் அன்பு சகோதர சகோதரிகளை ஒப்புக் கொடுக்கிறோம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்யும்படியாய், ஆச்சரியமும் அதிசயமான காரியங்களை செய்யும்படியாய் அன்பின் ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் எங்கள் அன்பின் பரலோக பிதாவே. ஆமென், ஆமென். என் அன்பு சகோதர சகோதரிகளே, திஸ் இஸ் வல்லமையான ஒரு அற்புதமான செய்தி. இதன் காரியங்களை கருத்திலே கொண்டு தொடர்ந்து ஜெபியுங்கள். கேட்பதோடு மாத்திரமல்ல, தொடர்ந்து ஜெபியுங்கள். நாளை இரவிலும் இது போன்ற வல்லமையான ஒரு நடு இரவு ஜெபத்தை நாம் சற்று அதிக நேரம் தியானிப்போம், ஜெபிப்போம். கர்த்தர் உங்கள் வாழ்க்கையிலே பெரிய காரியங்களை செய்வார்.